சங்கரனாவது கிங்கரனாவது. கும்பகோணத்தில் வசித்து வந்த திரு சதாசிவம் ஒவ்வொரு அனுஷ தினத்தன்றும் காஞ்சியில் பெரிவாள் இருக்கிறாரா என்று உறுதி செய்து கொண்டு தன் பயணத்தை துவங்கி விடுவார். வேறெங்கேனும் வெளியூர்களில் முகாமிட்டிருந்தால் அப்போது பயணிக்க மாட்டார். அப்படி ஒரு அனுஷ தினத்துக்கு முதல் நாள் மாலை பழங்கள் கல்கண்டு வாங்க போனவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. ஒரு கடையும் காணவில்லை. இவரின் முகத்தை பார்த்த கீரை வியாபாரி, என்ன சாமி, பையும் கையுமா கடைக்கு புறப்படுறியா? மெட்ராஸில் ஏதோ அரசியல் பிரச்சனையா, ஒரு கட்சிக்காரங்க கூட்டமாக திரண்டு வந்து எல்லா கடையும் மூட சொல்லி உத்தரவு போட்டு போயிருக்காங்க. அட ஈஸ்வரா, வெளியூருக்கு பஸ் எல்லாம் போகிறதோ என்று ஒரு கேள்வி போட்டார். கடைகளையே பூட்ட வச்சுட்டாங்க, பஸ்ஸுகளை போக விடுவாங்களா? பிறகு மனைவியிடம், என்ன ஜானகி இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு அனுஷத்துக்கு காஞ்சிபுரம் போக முடியுமான்னு தெரியலையே என்று கலங்கியவர் மகாசுவாமிகளை மனதுக்குள் நினைத்து பிரார்த்தித்து கொண்டார். பிராப்தம் இருந்தால் அங்கே இருப்போம் என்று சொல்லிவிட்டு வாசலில் இரு பக்கத்தையும் பார்வையால் துழாவிக் கொண்டிருந்தார். வாசலில் நின்று கொண்டிருந்த சதாசிவத்தின் அருகே வெள்ளை நிற அம்பாசிடர் கார் ஒன்று வேகமாக வந்து நின்றது. பஞ்சகச்சம் அணிந்து தும்பைப்பு மாதிரியான வெள்ளை நிறத்தில் சட்டையுடன் விபூதி தரித்த ஒருவர் காரிலிருந்து கீழே இறங்கினார். இறங்கியதை பார்த்ததும் சதாசிவம் தம்பதிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சார் நமஸ்காரம், என் பேர் சங்கரன், உள்ளே இருக்கிறது என் மனைவி, தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டுருக்கோம். மனைவிக்கு திடீர்னு தலைவலி, அவளுக்கு நல்ல டிகிரி காஃபி சாப்பிட்டா சரியாயிடும். இன்னைக்குன்னு பார்த்தா ஹோட்டல் எதுவுமே இல்லை. உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுக்க முடியுமோ? தாராளமா, உள்ளே வாங்கோ. காஃபி என்ன, டிஃபன் வேணுன்னா கூட பண்ணித்தரேன் என்று கனிவாக சொன்னார். மணக்கும் காப்பியை குடித்துவிட்டு வாயார வாழ்த்தினார்கள். அப்போது சதாசிவம், இப்போ எது வரைக்கும் பயணப்பட்டுருக்கேன்? ஒருவேளை சென்னை என்று சொன்னால் தொற்றிக்கொண்டு போகலாமே என்று ஒரு நப்பாசை. நான் காஞ்சிபுரத்தில் பெரியவாளை தரிசிக்க போயின்னு இருக்கேன். 6 மாதம் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு போன வாரம் தான் தஞ்சாவூர் வந்தேன். நாளைக்கு அனுஷமா இருக்குது, நீங்களும் வரேளா என்று அழைப்பு விடுத்த போது சதாசிவம் தம்பதிகள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நள்ளிரவு வேளையில் கார் வந்து நிற்பதை பார்த்து ஓடோடி வந்தார் மடத்து வாட்ச்மேன். சங்கரன் உடனே அவர்களை பார்த்து, உங்களை மடத்து வாசல் இறக்கி விடுறதுக்காகத்தான் இங்கே வந்தேன். நண்பர் பக்கத்தில் இருக்கார், அவ கிரகத்தில் தங்கிட்டு நாளைக்கு கத்தல உங்களை வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் சங்கரன். காலை மடத்துக்கு அருகே உள்ள கடைகளில் வாங்கிய பழங்கள், கல்கண்டு, புஷ்பம் போன்றவற்றை ஒரு மூங்கில் தட்டில் எடுத்துக்கொண்டு பஞ்சகச்சம் மற்றும் மடிசார் உடையுடன் பெரியவா தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்தனர் சதாசிவம் தம்பதிகள். சங்கரனை இடையிடையே தேடினார் நன்றி சொல்ல வேண்டும் என்ற அவாவில். ஸ்ரீமடத்தின் உதவியாளர் ஒருவர் சதாசிவத்தின் தோளை தொட்டு, மாமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், அப்படி யாரை தேடுறேன்? பெரியவா உங்களை கூப்பிடுறா, வாங்கோ என் பின்னால என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்தார். பின்தொடர்ந்தனர் தம்பதிகள். வாப்பா சதாசிவம், கும்பகோணத்தில் உனக்கு பழம் எதுவும் கிடைக்கலையோ? அதான் மடத்து வாசலே வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு என்று கேட்டபோது ஆடித்தான் போனார் சதாசிவம். ஆமாம் பெரியவா, அங்கே ஏதோ பிரச்சனை, கடைகளும் இல்லை, பஸ்ஸும் இல்லை. அதான் சொகுசா ஒரு காரில் நன்னா தூங்கிண்டே மடத்துக்கு வந்து சேர்ந்துட்டியே, அப்புறம் என்ன, இந்தா என்று பிரசாதத்தை நீட்டவும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் பிரசாதத்தை வாங்கி கொண்டு கண்களில் ஊற்றிக்கொண்டார். பிறகு சங்கரன் ஒருத்தர், அவர்தான் தன்னோட காரில் என்னை கூட்டிட்டு வந்து நேற்று ராத்திரி இறக்கி விட்டுட்டு போனார், அவருக்குத்தான் நன்றி சொல்லணும் என்றார் குழைவாக. மடத்துக்கு வரணும்னு நினைச்ச, வந்துட்ட, இனிமே சங்கரனாவது கிங்கரனாவது என்று பெரும் குரல் எடுத்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார் அந்த பரபிரம்மம். சதாசிவத்துக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது, ஆனால் புரியாதது மாதிரியும் இருந்தது. பஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுத்து. மடத்தில் போஜனம் பண்ணிட்டு ஜாகிரதையா ஊர் போயிட்டு வா என்று ஆசிர்வதித்தார் பெரியவா. நடந்து முடிந்த காட்சிகளின் பிரமிப்பிலிருந்து மீள முடியாமல் வெளியே வந்த சதாசிவம் நேற்று நள்ளிரவு தான் மடத்து வாசலில் இறங்கிய போது பணியிலிருந்த வாட்ச்மேனை கண்டு அருகில் அழைத்து, ஏம்பா, நேற்று ராத்திரி 12 மணிக்கு ஒரு வெள்ளை அம்பாசிடர் காரில் நான் மடத்து வாசல் இறங்கினப்போ ஒரு பெரியவர் வண்டி ஓட்டிட்டு வந்தாரே, அவர் திரும்ப இன்னைக்கு வந்தாரா என்று கேட்டார். என்ன சாமி, நேற்று ராத்திரியா? எனக்கு டியூட்டியே இல்லையே சாமி, காலையில் தானே நான் வந்திருக்கேன். சதாசிவம் மீண்டும் அதிர்ந்தார். இல்லப்பா, நேற்று ராத்திரி உன்னை பார்த்தேனே, இதே இடத்து வாசல்ல என்றார் புருவம் உயர்த்தி. என்ன சாமி நீங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றீங்க, நேற்று ராத்திரி செக்யூரிட்டி டியூட்டிக்கு ஆளே இல்லைங்க சாமி என்று சொல்லிவிட்டு போனார். சதாசிவத்தின் கண்களில் ஜலம் தழும்பியது. அப்படியென்றால் நேற்றிரவு என்னையும் என் மனைவியையும் கும்பகோணத்திலிருந்து இங்கே கூட்டிக் கொண்டு வந்த சங்கரன் யார்? சர்வமும் உணர்ந்த சங்கரனாக அவருக்கு மகா பெரிவா ஒரு வினாடி காட்சி தந்து மறைந்தார். பெரிவா என்று ஒரு பெரும் குரல் எடுத்து அந்த மடத்தின் வாசலில் மண்தரையில் பெரிவா இருக்கும் திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் சதாசிவம். கூடவே அவரது மனைவியும்.